ஹாய், இப்போ நம்ம மஷ்ரூம் பாஸ்தா பண்ண போகிறோம். அதுக்கு தேவை இருக்கிற ஐட்டம்ஸ் பாருங்கள். தக்காளி, அதாவது டமோட்டோ, சில்லிஸ், கார்லிக் அண்டு மேத்தி பவுடர், க்ரீம், அமுல் க்ரீம், ட்ரை கார்லிக் பவுடர், அப்புறம் ப்ரோக்லி. இப்போ இந்த மஷ்ரூம் நம்ம மேலே தோல் எடுத்துடணுங்க. சில பேர் எடுக்க மாட்டாங்க, சும்மா சால்ட் வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுவாங்க. ஹாட் வாட்டர் வச்சு சால்ட்டு கொஞ்சம் போட்டு மேலே கொஞ்சம் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிடுவாங்க. பட் அதனால் என்ன தெரியுங்களா, இந்த மேலே இருக்கிற அந்த தோல் சக்கையாகவும் இருக்கும். ப்ளஸ் இது என்னன்னா தோட்டத்துலலாம் முளைக்கிறது. இது அந்த இடத்துல சம்டைம் நிறைய பூச்சிங்க போகும், சம்டைம் பாம்புங்க கூட, சம்டைம் என்ன ரொம்ப பாம்புங்கள்லாம் கூட இருக்கும். இதெல்லாம் அங்கே தான் ரொம்ப இதாகிறதே அதாவது மஷ்ரூம் வர ஏரியாங்க அதெல்லாமே ஸோ அப்போ ரொம்ப இதாக அதனால்தான் நம்ம அந்த தோல் லேசாக தான் இருக்கும், அது நம்ம ரிமூவ் பண்ணிடணும். நான் இப்போ அதுதான் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பண்ணிடணும். நான் எப்போவுமே இது மட்டும் ரொம்ப கடைப்பிடிப்பேங்க. இது எடுத்துடுவேன். சில பேர் அதெல்லாம் எடுக்கிறா, அதெல்லாம் தானே இது இருக்கணும், வேஸ்ட்டாக தானே வேஸ்ட்டெல்லாம் இல்லைங்க. அது மேலே தோல் லைட்டாக தான் இருக்கும். கத்தி வச்ச உடனே அப்படியே வந்துடும். நம்ம எடுத்துடணும். அது நான் இப்போ எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுவேன். அது ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பாருங்களேன் எவ்வளோ வெள்ளையாக இருக்குமோ, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சில பேருக்கு தெரியும், ஆனாலும் சம் பீப்புள்ஸ் எடுக்க மாட்டாங்க. அதை அப்படியே தான் பண்ணிடுறாங்க. அதுக்கு தான் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஓகே, லிவ் இட். ஆனால் நான் மட்டும் இப்படி தான் பண்ணுவேங்க. அதே மாதிரி காலிஃப்ளவரு, அப்புறம் ப்ரோக்லி, இந்த மாதிரி ஐட்டம்ஸில் கூட நம்ம உள்ள அந்த க்ரீன் கலரு பூச்சி மாதிரி இது இருக்கும். அதுவும் பார்த்து ரொம்ப ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணணும், கொஞ்சம் சால்ட்டு போடணும், தான் பண்ணணுங்க. நான் அப்படி தான் அந்த ப்ரோக்லி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இது தோல் எடுக்கிறது தான், அதனால தான் அது எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். இங்கே நான் பாஸ்தா வாட்ரு ஊற்றி கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் ஆயிலு போட்டு வேக வைக்கிறேன் நான். பார்த்தீங்களா, இதெல்லாம் சாப்பிட்லாமா? நம்ம சாப்பிடவே கூடாதுங்க. எடுத்து குப்பில் தான் போடணும், அதெல்லாம் நம்ம வச்சிக்கவே கூடாது. பாருங்கள் இப்போ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ நான் இது ப்ரோக்லி கட் பண்ணி வச்சுருக்கிறேன்ல, பார்த்திங்களா மஷ்ரூம் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது. இது ஒரு மஷ்ரூம் 4 பீஸாக கட் பண்ணிக்கணும் நம்ம. ஏன் தெரியுங்களா, சின்னதாக பண்ணிட்டோம்னா அது குட்டியாகிடும் ரொம்ப. இது வெந்திச்சா பார்ப்போம். சுடுதுங்க, வலிக்குது. வெந்திச்சு. இந்த வேகும்போதே நம்ம சால்ட்டு போட்டிக்கணும். அப்போ தான் அந்த சால்ட்டு அதில் கொஞ்சம் ஊறிடும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன் தெரியுங்களா, இல்லைன்னா நம்ம சாஸு தானே பண்ண போகிறோம், சாஸ் உடனே கலந்துடுவோம். அப்போ அதுக்கு இது ஏறாது அந்த பாஸ்தாவுக்கு
இப்போ இது 4 பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு மஷ்ரூம் வந்து 4 பீஸாக கட் பண்ணி. இன்னொன்றுங்க, இது உள்ளே வந்து ரொம்ப கருப்பாகவும் இருக்கும். அந்த மாதிரி இருந்தது கூட வாங்காதீங்க, அதுவும் வந்து நல்லா இருக்காது. வெள்ளையாக இருக்கணும் உள்ளே கூட வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னா வெள்ளையாக இருக்கும் உள்ளே வந்து. பார்த்தீங்களா, முத்தலானால் தான் அந்த மாதிரி ஒரு மாதிரி பிளாக்காக கோடு கோடாக வரும், ஒரு மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுக்கே வந்து நல்லாவே இருக்காது. நான் அதுவும் ரிமூவ் பண்ணிவிடுவேன் இருந்துச்சுன்னா. இப்போ நம்ம இது எல்லாமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல வாட்டரில் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கணும். டமோட்டோ மறந்துட்டேங்க உங்களுக்கு சொல்கிறதுக்கு. டமோட்டோ வந்து நான் வாட்டரில் வந்து பாயில் பண்ணி அதோட மேலே இருக்கிற ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார் போட்டிக்கிட்டேன். ஏன்னா நம்ம சாஸ் பண்ண போகிறோம்ல. இப்போ பட்டர் லைட்டாக மெல்ட் ஆனோடனே மஷ்ரூம் நான் தெரியாமலே அப்படியே பூண்டு போட்டுட்டா திருப்பி எடுக்க போகிற பாருங்களேன். மஷ்ரூம் ப்ரோக்கலி இதில் போட்டுட்டாங்க. இப்படி நம்ம போட்டுட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் பட்டரில் கொஞ்சம் வேக வைக்கணும், ஃப்ரை பண்ணணும். ஃப்ரைன்னா ரொம்ப இல்லைங்க, லைட்டாக. கொஞ்சம் சால்ட்டு போட்டிக்கணும் இதில். நான் சாஸு ரெடி பண்ண உடனே அப்படியே டைரெக்டாக சாப்பிட்றதுனால இதில் எல்லாமே வந்து அப்சர்வ் ஆகாது. அதனால தான் நம்ம அதுக்கு தேவை இருக்கிற இடத்துல சால்ட்டு போட்டுடணும் நம்ம. இப்போ ஆயிடுச்சு, கொஞ்சம் இதாகிடுச்சான்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பச்சை மிளகாய் போட்டுடலாம். கார்லிக் தாங்க மெயின். சில பேர் கார்லிக் சாப்பிடாதவங்க ஓகே பரவாயில்ல எடுத்துடுங்க. என் பொண்ணுக்கு தாங்க இதெல்லாம் தெரியும். எடுத்து பார்ப்போம். இப்போ அவங்க சொல்கிறாங்க இருக்கிறதே 4 மஷ்ரூமு, அதில் வேறு ஒன்று எடுத்து சாப்பிட்டுடுவேன். கரெக்டாக இதாகிடுச்சு. அவங்களுக்கு ஒன்று கொடுத்து பாருங்களேன். எங்கள் வீட்டுக்காரர் கூட ஒன்று கொடுத்துட்றேன். அவங்க சொல்கிறாங்க எல்லாம் நீயே சாப்பிட்டுடு, அப்புறம் எங்களுக்கெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பட்டரு நெய் எல்லாம் பிடிக்காது. ஆனால் நான் நல்லா சாப்பிடுவேங்க. பட்டர் கீ நல்லா சாப்பிடுவேன் நான் வந்து. ஏன்னா எங்கள் பாட்டி வீட்டில் எங்கள் அம்மா சைடு வந்து நெய் பிஸ்னஸ் தான் அவங்களுக்கு. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து குழந்தைலோண்டு எனக்கு நெய் பட்டர் ரொம்ப பிடிக்குங்க. நான் தோசையிலே வந்து வாட்டர் மாதிரி ஊற்றிடுவேன். இப்போ நம்ம அந்த டமோட்டா பேஸ்ட்டு போட்டுட்டா இது கொஞ்சம்
அதாவது கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த பட்டரோட ஆயில் வந்து மேலே தெரிகிற வரைக்கும் இது கொதிக்க வைக்கணும். ஏன்னா நம்ம வந்து பாயில் பண்ணதை வந்து முழுசாக பண்ணலை, ஜஸ்ட்டு தோல் உரிகிற வரைக்கும் தான் பாயில் பண்ணி தோல் எடுத்துட்டோம் டமோட்டாவுக்கு வந்து. ஆனால் அதை பச்சை வாடை வந்து போகணும். உப்பு பார்த்துடலாம். டமோட்டாவுக்கு வந்து நிறைய இழுக்கும் சால்ட் வந்து. ஸோ மறுபடியும் போட்டுட்டேன் 2 ஸ்பூனு. இது கடைசியில் போடலாம். கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி போட்டுடணும். நுரெல்லாம் மேலே வந்து கொச்சிச்சோன்னா பாஸ்தா போட்டுடலாம். க்ரீம், அதாவது க்ரீமியாக சாப்பிட்றணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா லைட்டாக போடுங்க. இல்லை தேவையே இல்லைங்க, நான் தான் லைட்டாக போட்டுருக்குறேன். கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்ணுன்னவங்க க்ரீம் வந்து வேண்டாம். குழந்தைங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணுமுன்னா க்ரீம் போடுங்க. நல்லா வடிகட்டலாம், நான் அப்படியே போடுறேன். ஏன்னா நான் பாயில் பண்ணும்போதே ஆயில் போட்டதுனால அது எதுவுமே ஒட்டலை ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து. அதனால் நான் அப்படியே வச்சுட்டா கிண்ணத்தில் அதை அப்படியே போட்டுடுறேன். நூடுல்ஸ்னால் கண்டிப்பாக வந்து நம்ம வடிகட்டிக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இடத்துல வந்து நிறைய என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டர்ஸு கூட மேகி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம எந்த கெமிக்கல் இல்லாதது, ஓன்லி பாஸ்தா மட்டும்தான் நம்ம வெளியில் வாங்கியிருக்கிறோம். மற்றது எல்லாமே வந்து டமோட்டா, கார்லிக்கு நல்லது உடம்புக்கு, கஸ்தூரி மேத்தி, இன்னொன்று சில்லி, இது எல்லாமே வந்து ஒன்றும் கெடுதல் கிடையாது. சூப்பு மாதிரி வச்சு கொடுத்துடலாம். இந்த மாதிரி இது வந்து நீங்கள் சூப் பண்ணோன்னா கூட சேம் மெத்தடுங்க. டொமேட்டோ சூப் பண்ணணுமன்னா சேம் இப்படியே தான் பண்ணணும். என்ன பாஸ்தா போடக்கூடாது. இப்போ இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் வந்து பண்ணிட்டே இப்போ பாஸ்தாவுக்கு பதில் வந்து சப்பாத்தி ஏதாச்சும் மிஞ்சினாலும் அது கூட போட்டு கூட கொடுக்கலாம். அப்பப்போ வந்து அது சூப்பு மாதிரி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுடுவாங்க குழந்தைங்க வந்து. பார்த்தீங்களா சூப்பு எப்படி தெரியுது? அந்த ஜூஸி இருந்தால் தானே குழந்தைங்களுக்கு பிடிக்குதுப்பா. அதுக்கு தாங்க சொல்கிறேன், நம்ம கைப்பட செஞ்சு கொடுக்கறது. என்ன மேகி வந்து 3 மினிட்ஸு 3 செகண்டு, இது வந்து ஒரு 25 மினிட்ஸ் எடுத்துக்கோங்களேன். அவ்வளோதான். நான் தான் டேஸ்ட் பண்ணணும், நானே தான் இது பண்ணணும். நீங்கள் வந்து என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் வந்து ப்ளஸ் பண்ணு மறக்காமல் ப்ளஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தியாஸ் வேர்ல்ட்
1874. மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இது இப்போ சாப்பிட்டு நான் சொல்கிறேன். சேம் அதே தான், அதே இதுதான், எப்போ சொல்கிறதே தான். முடிஞ்சால் நீங்களும் இதே மாதிரி பண்ணிவிட்டு பாருங்கள். இல்லை உங்களோட அதில் ஏதாச்சும் சேஞ்ச் என்ன பண்ணிவிட்டு எனக்கும் சொல்லுங்கள். ஓகேங்களா? இதே தாங்க. ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்